5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ரேட் லிஸ்ட்டு, வின்னிங் ப்ரைஸ் லிஸ்ட்டு அனுப்புவாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நேரடியாக கால் பண்ணி கேட்டுங்க. சில பேர் சிங்கிள் போர்டு ஏபிபிசி 4Dயில் சில சந்தேகம் இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலுமே இந்த நம்பருக்கு நேரடியாக கால் பண்ணி கேட்டுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா தகவலையுமே அவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். அதே மாதிரி வின்னிங் அமௌண்ட்டும் கரெக்டாக வந்துடும். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணி நீங்கள் விசாரிச்சிக்கலாம், கேட்டுக்கலாம். உங்கள் சந்தேகங்களை அவர்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அதோட வின்னிங் வந்து கரெக்டாக அமௌண்ட் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட மற்ற இடத்த விட இந்த இடத்துல ரேட் கம்மியாகவும் இருக்கும். நம்ம சேனல்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஆல்போர்ட் நம்பரை பார்த்துக்குங்க. இதில் வந்து 1ஆம் தேதி வந்து நமக்கு இந்த 30/03 அப்படிலேருந்து 03 அப்படின்ற நம்பரு ஏசி வந்துச்சு. அப்போ 2ஆம் தேதி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது 2ஆம் தேதி இல்லை, 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில். அதில் பார்க்கும்போது மறுபடியும் இதில் 10 தேதிக்குள்ளே ஒரு 3 செட்டாவது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் தேதியில் ஏபியில் 85 அப்படின்னு ஒரு செட்டு வந்துருச்சு. இப்போ பார்க்கும்போது பெண்டிங் நம்பரை விட்டுருங்க. பெண்டிங் நம்பர் 1, 6 இந்த நம்பரெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரன்னிங் நம்பரில் 2 இருக்குது. அப்போ அந்த 2ல் 2992 சீக்கிரமே கேமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த 2, 9 அப்படின்னு வரும்போது இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுங்க. இந்த நம்பரில் ஆல்போர்டில் இதில் எதனா சூஸ் பண்ணிங்க. அதோட 4ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் பிசி 52 எடுத்து வந்தேன். அந்த பிசி 52 இந்த இதில் தான் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸில் பார்த்துக்குங்க. பாருங்கள் 6, 5, 5, 4, 5. இங்கே பாருங்கள் 6, 4, 5, 5 அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள் 6, 5, 5, 4. ஸோ இந்த நம்பரு சீக்கிரமே வந்து ஸ்ட்ரைட்டில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு ஃபாலோ நம்பர் எடுக்கிறதுக்குமே வந்து இந்த மாதிரி சார்ட் வந்து கரெக்டாக இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது வரும். எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு 3 மாதமாக இந்த 5ன்ற நம்பர் நிறையா வந்துட்டுருக்கு. 5 வரும்போது திரும்பவும் 0, 5ன்ற நம்பர் கேமில் வருது. அதாவது இப்போ கூட பாருங்கள் 5, 5, 0 திரும்பவும் 5, 5. அதாவது டெய்லியுமே 0, 5ன்ற நம்பர் ஆல்போர்டு போட்டு வந்தாலுமே நமக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். ஒரு 2 நாள் விட்டாலுமே இங்கே பாருங்கள் இந்த 2 நாள் வரல. இங்கே பாருங்கள் 5, மறுபடியும் 5. இந்த 5ன்ற நம்பரு திரும்ப திரும்ப கேமில் வந்து டெய்லியுமே ஒரு 2 நாள் மிஸ் பண்ணாலுமே இங்கே பாருங்கள் எத்தனை 0, 5, 5, 0 அப்படின்ற நம்பரு டெய்லியுமே. இப்போ இங்கே இந்த 2 நாள் இல்லை, திரும்ப பாருங்கள் இங்கே ஒரு நாள் இல்லை. அதாவது நம்ம ஒரு ஆல்போர்டு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது 4 நாளைக்கு ஒரு நாள் வந்தாலே நமக்கு வந்து இன்கம் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5ன்ற நம்பரு போன மாதம், அதுக்கு முன்ன மாதம், இந்த மாதமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த 5ன்ற நம்பரை நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ நம்பர்லேயே வச்சுங்க, சிங்கிள் போர்டு கேம் ப்ளே பண்ணுறவங்க. அதோட இந்த 55ன்ற நம்பர் ஆல்போர்டு நமக்கு சீக்கிரமே வெளியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள் 6, 5, 5, 5. ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள் உள்ளே வந்து நமக்கு 555, இங்கே ஒரு 55. இது சீக்கிரமே வந்து வெளியே 55 அப்படின்னு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த 6555 இல்லைன்னா 4555 அப்படி இல்லைன்னா 555 6 அப்படின்ற நம்பரு இங்கே 4Dலையுமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதோட நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நண்பர் கெஸ்ஸிங் கொடுத்தாரு. அதை வாட்ஸ்அப் குரூப் கழிச்சிட்டேன். திரும்பியும் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நிறைய பேருக்கு அது சொல்லலை. வேணால் இந்த வீடியோ கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் அந்த லிங்க்கு போட்டுவிட்றேன். ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிங்க. ஒரு சில ப்ராப்ளத்தினால அதை எடுத்துட்டேன். ஆனாலுமே திரும்பியும் வந்து எல்லோரும் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிங்க. அதில் ஒரு நண்பர் நேற்று வந்து சூப்பராக கெஸ்ஸிங் கொடுத்தார் 4D. என்னன்னா 6582ன்னு கொடுத்தாரு. ஆனால் அது 6852 வந்துச்சு. அதை உண்மையிலே சொல்லியே ஆகணும், அவரை பாராட்டி ஆகணும். அதனால தான் வீடியோலேயே சொல்கிறேன். உண்மையிலே அருமையான கெஸ்ஸர், அருமையாக நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தாரு. பார்த்துங்க இந்த 55 555 இல்லை 6 555 இல்லை 555 நம்பரு சீக்கிரமே வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் 5ன்னு வரும்போது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், மார்க் பண்ணிக்கிற சார்ட்டில் போன மாதத்தில் பாருங்கள் நமக்கு ஏசி 35, அது பாருங்கள் நமக்கு பிசியில் 53, அதுக்கு மேலே பாருங்கள் ஏசியில் 25, நமக்கு பிசியில் 52 கரெக்டாக வந்துச்சு.
இப்போ நமக்கு ஏசியில் 72 அப்படின்ற நம்பர் இருக்குது இங்கே. அப்போ நமக்கு இங்கே பிசியில் 72 அப்படின்னு வரலாம். இங்கே பாருங்கள், இங்கே சி போர்டில் இருக்கிற 2 5 5, இங்கே நமக்கு 5 5 2 அப்படின்னு இறங்கலாம். ஓகேவா? அப்படி வரும்போது சில டைம் இது 4 தடவை 5 தடவை கூட வரும் இந்த மாதிரி. அப்போ இன்றைக்கி இந்த 72 வந்துச்சுன்னா நாளைக்குமே இந்த 95மே ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள் 5 5 2 5ன்னு இருக்குல்ல, அது அப்படியே பி போர்டில் 5 5 2 5 அப்படின்னு இறங்கலாம். அதனால் பி போர்டில் 2ன்ற நம்பர் வச்சு சி போர்டில் 7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசியில் இருக்கிற 72 பிசியில் 27 அப்படின்னு ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த 31 இந்த 52 வரைக்கும் பாருங்கள். இது வந்து 2 தடவை இந்த நம்பர் மேட்ச் ஆச்சு. இப்போ 3வது தடவை ஒருவேளை இந்த பிசியில் மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 13 57 20 பாருங்கள் 31 டைரெக்டாக அப்படியே திருப்பி வச்சுட்டு அது கீழே இருக்கிற 57 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி இங்கே அப்படியே திருப்பாமல் வச்சுட்டு அது கீழே இருக்கிற பாரு 20க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 52 அப்படின்னு திருப்பியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த 52லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒருவேளை நமக்கு இங்கே 52 அப்படின்னு வரலாம். ஸோ 52க்கு அதாவது 52 இப்போ வந்திருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற இந்த 02 அப்படின்ற நம்பர் இங்கே 57 அப்படின்ற நம்பரில் நமக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே கேம் வரணும். நமக்கு டைரெக்டாக 52 அப்படின்னு வந்துடுச்சு. 52ன்னு அப்போ இந்த 02ன்ற நம்பர்லேருந்து நமக்கு இங்கே 07 அப்படின்னு வரலாம். ஏன்னா இங்கே 57 இருக்குது, இங்கே 52 இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 02ல் ஒரு நம்பர் இங்கே ஆப்போசிட் பண்ணி 52 அப்படின்னு திரும்பி இருந்தால் அப்போ இந்த 02க்கு நமக்கு 52 அப்படின்னா இங்கேயுமே வந்து இந்த 5ன்ற நம்பரை தான் ஆப்போசிட் பண்ணணும். அப்போ 5ன்ற நம்பர் ஆப்போசிட் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு இந்த 20 52 திரும்பினதுனால இந்த 57 நமக்கு 07 அப்படின்ற நம்பர் பிசி வரலாம். 07 அப்படின்னு நம்பர் வரலாம். அப்படி 07ன்னு வரும்போது இதுலேருந்து 2 நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை 207 அப்படின்னுமே கூட வரலாம். ஓகேவா? ஏசியில் நம்ம இருக்கிற பிசி 27 அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேவா? அது ஒருவேளை நமக்கு பாக்ஸில் இந்த நம்பரையும் மேட்ச் பண்ணி 207 அப்படின்னுமே அடிக்கலாம். பாருங்கள் எப்படின்னு. அதோட இப்போ இங்கே பாருங்கள், ஏபியில் பாருங்கள் 90 அப்படின்னு இருக்குது. சி போர்டை 484 அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏபியில் இருக்கிற 90 நமக்கு அப்படியே பிசியில் 45 அப்படின்னு ஃபுல் ஆப்போசிட் வந்துச்சு. கரெக்டாக பாருங்கள், 90க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 40. இப்போ இந்த 53 திருப்புனா 35, அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 85. இப்போ இங்கே ரெண்டுமே ஃபுல் ஆப்போசிட்டு, இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ அதை அப்படியே திருப்பிடுங்க. 53 திருப்புனா 35, அது ஒரு நம்பர் ஆப்போசிட் 85. இப்போ இந்த நம்பரை திருப்புனா இங்கே 87 நமக்கு டைரெக்டாக அப்படியே வந்துடலாம். ஏன்னா இங்கே 2 நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே எந்த நம்பருமே ஆப்போசிட் பண்ணாமல் அப்படியே ஏபி 87 அப்படின்னு வைக்கலாம். அப்படி இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் இந்த 8 கீழே 3 அப்படின்ற நம்பர் வச்சா, ஏன்னா இங்கே 3 கீழே 8, இங்கே 8 கீழே 3 அப்படின்னு வச்சா 37 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். ஏன்னா இந்த சி போர்டு கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால தான் இந்த மெத்தட் எடுக்கிறோம். இங்கே சி போர்டு பாருங்கள் 4க்கு இங்கே 3, 4ன்ற நம்பருக்கு 3, அதுக்கு மேலேயுமே இங்கே 3 அப்படின்ற நம்பர் தான் இருக்குது. அதனால தான் இது மேட்ச் பண்ணுறோம். நாங்கள் ஏசி 53க்கு இங்கே 03, அதனால தான் இந்த மெத்தட் எடுக்கிறோம். இந்த மெத்தட் வரும்போது இந்த 4வது சான்ஸுமே வந்து கரெக்டாக பாஸ் ஆகும். அதனால் பாருங்கள், இந்த 4ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைங்க, இங்கே 3 அப்படின்னு வரும். இந்த இடத்துல பாருங்கள் 3ன்ற நம்பருக்கு ஒரு நம்பரு கழிச்சு பார்த்தீங்கன்னா 7ன்னு வரும். அதுக்கு ஆப்போசிட்டு 2 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த நம்பரில் ஒரு நம்பர் குறைச்சிங்கன்னா 3ன்னு வரும். அதுக்கு ஆப்போசிட்டு இங்கே 8 அப்படின்னு வரணும். அப்படி 8ன்னு வரும்போது இங்கே பாருங்கள், நமக்கு 878 அப்படின்ற நம்பர் வரணும். இல்லைன்னா 378 அப்படின்ற நம்பரு வரணும். பாருங்கள், உங்கள் கெஸ்டிங்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதோட கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.